ப்ராங்க் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, சரி அதனால் பட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு ப்ராங்க் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த 1 பவுன் செயினை மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ண போகிறோம். 1 பவுன் செயின் நீ ரேட் எவ்வளோ விலை தெரியுமா விற்கிது? நீங்க போட்டு அப்படிதான் பண்ணுவீங்களா? செயின் தொலைஞ்சிட்டு விட்டு போன்னு சொல்லிடுவீங்க. விட்டு போய் என்ன பண்றது? அடுத்த வேலை போய் பாக்குறதா? என்ன அழவா தேனியோ ஒன்னெல்லாம் நம்பவே முடியாது. இதுக்கப்புறம் எதுலையுமே நம்பவே மாட்டேன் நான். தீனி பண்றோம் சனி சிக்கோ ஒரு போடு செய் அப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு வச்சுங்களேன். இது பாருங்கள், இது உள்ளார 1 பவுன் செயின், 1 பவுன் செயின் இருக்குது. இந்த செயின் வச்சு தான் இன்றைக்கி ப்ராங்க்கு. என்னென்னாக்கா, நாங்கள் இந்த செயினை ரொம்ப நாளுக்கு முன்னாடி அடகு கடையில் வச்சோம். அந்த பொருளை மீட்கிறதுக்கு பணத்தை கட்டியாச்சு. பட்டு தான் போயிட்டு கட்டினாங்க. பட்டு பணத்தை கட்டினதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு துண்டு சீட்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது காமிச்சா தான் மறுநாள் வந்து அந்த அடகு வச்ச பொருளை கொடுப்பாங்க. பட்டு போயிட்டு பணத்தை கட்டிட்டு வந்துட்டாங்க. நான் தான் வந்து அதை போயிட்டு வாங்கி வர போகிறேன். பட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி தான் நகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நீ போய்ட்டு அந்த சீட்டை காமிச்சு நகையை வாங்கிட்டு வை, நம்ம எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஹோட்டல் வேலை பண்ணுறதுக்கு. நானும் ஹோட்டல்லேருந்து கடையை முடிச்சுட்டு இப்போ தான் வந்ததும் இன்றைக்கி ஏதாவது ஒன்று தரமான ஒரு ப்ராங்க் பண்ணணும். ப்ராங்க் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, சரி அதனால் பட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு ப்ராங்க் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த 1 பவுன் செயினை மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஏன்னா நான் தானே அங்கே அடகு கடையிலேருந்து வாங்கியாரும் போதே தொலைஞ்சிச்சு பட்டு அப்படின்னு சொல்ல போகிறேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 1 பவுன் செயின்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த 1 பவுன் செயின் தொலைஞ்சிச்சின்னா என்னெல்லாம் நடக்கும், அவங்க மனசு என்ன அல்லல் படும், அதுதான் விஷயமே. என் கூட அம்மாவும் சேர்ந்து தான் ப்ராங்க் பண்ண போகிறாங்க. அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும், சரிங்களா? ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் தான் வந்து கேமரா செட் பண்ண போகிறேன். கிச்சனில் இருந்து எங்களோட லிவிங் ஏரியா இந்த நீட்டு தான், சரிங்களா? அதனால் நாங்கள் அதான் உங்களுக்கே தெரியும், உள்ளே இருக்கிற அந்த ரூமுக்கு நாங்கள் போகவே மாட்டோம். நேராக எப்போ வந்தாலும் அந்த கட்டலாண்டை உட்காந்துப்போம், இல்லை கட்டலாண்டை தான் நிற்போம், சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல தான் வந்து கேமரா வைக்க போகிறேன். இந்த கிளாஸ் இங்கே இருக்குது இல்லை, இது பின்னாடி இங்கே இந்த ஒரு பொருள் சும்மா இப்படி வச்சு காட்டுற பாருங்க. இந்த இங்கே தான் இப்படி செல்லை வச்சு இப்படி வச்சு கேமராவை இங்கே தான் வந்து கேமரா வச்சு கேமரா மட்டும் இங்கே தெரியிற மாதிரி செல்லை பின்னாடி வச்சு ஒளிய வைக்க போகிறேன். பட்டு எப்போ வராங்கன்னு பார்த்துக்கிட்டு பட்டுன்னு அப்படியே ஓகே பண்ணிவிடுவேன், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்துட்டாங்க. என்ன நடக்குது பார்ப்போம். என்ன பண்ண வந்தாங்க? இங்க மாட்டவா? என்ன பட்ட? என்ன வச்சுக்கிறா? வா பட்ட. தண்ணி குடிக்க போறேன். பட்ட, நான் சொல்கிறேன், நீ எதுவும் கோச்சிக்கலாம் கூடாது பட்ட. அது வந்து செயின் வாங்கி வந்துட்டான். குடு செயினை முதல்ல. சீட்டு கொடுத்தல, குடு டக்குன்னு. செயின் வாங்கி வர வழியில கீழே எங்கேயோ ஊந்துட்டு பட்டு. நான் ஏன் விளையாட போறேன்? உண்மையா இதெல்லாம் விளையாடுவாங்களா? காமெடி பண்ணாத. செயின் எங்க? இல்ல பட்டு, நான் உண்மையாலுமே தான் நான் வாங்கின்னு வந்தேன். வர வழியில ஜோப்பில தான் வச்சேன். இந்த ஜோப்பில இப்படி காசு எடுத்த மாதிரி அப்ப வந்து அது ஊந்துட்டு பட்டு. கேடு நல்ல லூசு. காசு சீட்டு எங்க முதல்ல?
கொடுத்துட்டு தான் செயினை வாங்கியிருந்தேன் நானு. சீட் எதுவுமே கொடுத்துட்டல? கொடுத்துட்டு செயினையும் செயின் கொடுத்துட்டாங்க. கொடுத்தாங்களா? இந்த 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 பாயில காசு வச்சிருந்தேனா, சரி அப்படியே காசு இப்படி எடுத்த பாரு, செயின் எங்கேயும் ஊந்து போயிருக்கு. பட்டு தேடு பட்டு டென்ஷன் பண்ணாத, என்ன தேடு ஒழுங்கா. வா போய் தேடலாம் வா. வா தேடு வா. நான் 10 வீடு தேடிட்டேன்டி. கம்முனு வீடு தேடினா நான் 4 தேடணும். வா போலாம் வா. எங்க தொலைச்சா? ஐயா கம்முனு இருப்பட்டு. எங்க வா வா தேடணும் வா. தேடிட்டேன்டா. அடிச்சிடுவேன் நான் படால்னு. கூட சொல்றேன் சைன தொலைச்சு. தேடிட்டேன் பட்டு. அது அந்த வழியில எத்தனை பேர் போறாங்க? நீ அவங்கிட்ட கொடுத்தல காசே பத்திர மாட்டான். அவங்கிட்ட வாட்டை புக் வாங்கி சொன்னா கோச்சிட்டு வந்தான் போயா. போட்டு சைன தேடிட்டேன்டா. நான் சும்மா கடுப்பேட்டா பட்டு. மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு போய் வா பட்டி. நீ கரெக்ட்டா சொல்லு. நீ எங்கன்னு சொல்லு. கரெக்ட்டா இடத்த மட்டும் சொல்லு வா. நம்ம வீட்டாண்ட தான் தொலைச்சா. நான் தான் போய் தேடிட்டேன்டா. 10 சிங்கிள் தேடி வந்துட்டான். மா 10 சிங்கிள் தேடினா அவன் கண்ணல அப்பதான் என் கண்ணல கிடைக்கும் கண்டிப்பா. 10 பேர் போற ரோட்ல தோச்சிட்டு வந்து உனக்கு கிடைக்கும். உனக்கு போ. வா பட்டு தேடும். என்ன பட்டு தலையிலே அடிச்சிக்கலாம் போல. நான் உன்கிட்ட போய் கொடுத்து அனுப்பிச்சேன் பாரு. என்ன விளையாடுறியா? அதுல 100 ரூபாய் சைனா அது தொலைச்சிட்டு இன்னொன்னு வாங்கிக்கலாம்னு சொல்றது. ஆத்திரம் எங்க ஆத்திரமா வருது. வா உனக்கு போய் சைன் தரலாம். நான் தேடிட்டேன் பட்டு. வா பட்டு. போ நீ மட்டும் போ. சும்மா எத்தனை வீடு தான் நான் தேடுறது? நானே வேணும்னே தொலைச்சேன் நானு. வேணும்னே தொலைச்சேன்னா வேணும்னே தொலைச்சு நான் சொல்றேன். இப்படி என்ன உனக்கு ஒரு அஜாகத்தை கேர்லெஸ்ஸா இருக்கா? நீ வாங்கி போட்ட சைன் அது எங்க அம்மா வாங்கி போட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு சைன் வாங்கி போட்டாங்க தெரியுமா தம்பிக்கு? நீ வா. எனக்கு தெரியாது. எனக்கு தேடி கொடுக்குற பைத்தியமா புடிச்சுக்க. எனக்கு சைன் மட்டும் கிடைக்கலனா நான் தேடிட்டேன்ற. அப்புறம் இன்னும் நான் என்னதான் பண்றது? யார் எடுத்து போனாலும் நம்மளுக்கு எப்படி தெரியும்? பட் நீ என்ன குழந்தையா நீ? சொல்லு குழந்தையா நீ? அதுக்கு அடிக்கிற? என்ன அடிக்காம என்ன பண்ணுவாங்க? உனக்கு எழுதுக்கானே உட்காந்துட்டு இருக்க சொகுசா. ஏந்து வா நான் சொல்றேன். ஏந்து வா. தேடிட்டு சும்மா கடு கட்ட சொல்றேன். ஏந்து வா பட்டு. தேடி எத்தனை தேடிட்டா? தேடினா இன்னொரு ஏடு நான் வந்து தேடுறேன். வா எங்கன்னு எடுத்து சொன்னாதானே எனக்கு தேட முடியும். நான் நிறைய டைம் போய் தேடிட்டேன். அது வந்து யாரும் நடமாடாத இடம் இல்ல. மெயின் ரோடு தானே. எத்தனை பேர் கண்ணுல ஆட்டு இருக்கான். யாரு நீங்க வாங்கலாமா? எங்கன்னு சொல்லுங்க எனக்கு. அப்பதான் எனக்கு நான் போய் தேடுறேன். காசு கொடுத்தாலும் 52 வீடு தொலைக்கிறவன். சரி சைடுல காசு எடுத்து போட்டு வந்துக்கிறான். சரி இங்க பாரு. தேடாத இருப்பான். உன் நம்பி தானே கொடுத்த செயின் மூட்டுன்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன சொல்றது? எங்க அம்மாக்கு போயிட்டு நானா சொல்லு. செயின் எவ்வளவுன்னு தெரியும்ல. இங்க ரேட் எவ்வளவு? ஒரு பவுன் செயின் 60,000 இங்க ரேட்டு. ஏய் நீ வேணும்னே தொலைச்சலாம் நான் சொல்லல. அது என்ன குழந்தையா நீ? காசு கொடுத்தாலும் தொலைச்சிட்டு வந்துடுற. பொருள் 4 பொருள் வாங்கினோன்னா மறந்துட்டு வந்துடுற. என்னதான் நினைச்சுட்டு இருக்க நீ? இப்ப எனக்கு இந்த இடத்த சொல்லுப்பா. நான் அங்க போறேன்ல அவங்ககிட்ட கேட்போம். வா ஏந்து வாப்பட்ட. தேடின பொருள் மறுபடியும் தேடி என்னடி ஆக போகுது? பாக்கெட்ல வச்ச ஊந்து என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? வேற வாங்கிக்கலாம். வா வேற வாங்கி கொடுத்துறியா? வேற செயினா? தம்பி கழுத்துல எவ்வளவு ஆசையா போட்டு விட்டாங்க செயின். என்ன உட்காந்துட்ட நீ? இப்ப தேட வருவியா வரமாட்டியா நீ? தேடிட்ட பட்டு. நீ தேட்டனா நான் தேடணும். வா நீயோ என்னெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. நான் என்னதான் பண்ணுவேனே எனக்கு ஒன்றும் புரியல. என்னை சண்டை மட்டும் இழுப்பாங்க. அது என்ன நீங்க செயின் தொலைக்கிறீங்க? குழந்தைங்களா நீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பவுன் செயின் நீ ரேட் எவ்வளவு விலை தெரியுமா விக்குது? வா போட்டு என்ன மறைக்கிற? ஏய் அச்சுடா படா பட ஏந்து வந்துருவோங்க. வா சும்மா உட்கானே இருந்து என்ன எதுக்கு மறைக்கிற நீ? உட்கானே இந்த செயின் வருதா தேடி? இந்தாமா செயின் எத்தாந்து எவனும் கொடுக்க மாட்டாங்க. வா தேடினாதான் செயின் கிடைக்கும். வா போலாம். வா பட்டு ஏந்து வா பட்டு. செயின் தேடணும். வா எனக்கு மயக்கம் வருது. வா தோண்டி பாச்சு விட்டு போயாமா? என்னமா தொலைஞ்சிட்டு விட்டு போன்றீங்க? நீங்க போட்டு அப்படிதான் பண்ணுவீங்களா? செயின் தொலைஞ்சிட்டு விட்டு போன்னு சொல்லிடுவீங்க. விட்டு போய் என்ன பண்றது? அடுத்த வேலை போய் பாக்குறதா? விட்டு போன்றாங்க செயினை தொலைச்சிட்டு. அப்புறம் என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னா வா போய் தேடி பாப்போம். அங்க யாரெல்லாம் போறாங்களோ போய் கேட்டு பாப்போம். வா ஏதாவது கீழே கடந்து எடுத்து கூட.
செயின் இங்க வந்துரு போதுல நம்ம போய் தேடினாதான் வரும். நீ என்ன அழகா தேடினியோ உன்னால நம்பவே முடியாது. இதுக்கப்புறம் எதுலையுமே நம்பவே மாட்டேன் நான். தீனி பண்டாரம் சனி வாங்கட்டு போலாம் வா. சரி டென்ஷன் பண்ண தேடிட்டேன்றா சும்மா கடி பேசுற. புரிஞ்சுக்கப்பட்டு நான் கண்டிப்பா நல்லா தேடுறேன். நீ தேடிட்டேன் பட்டு கடி பேசாத. வா ஓ எங்க தொலைச்ச மட்டும் எனக்கு சொல்லுவா. ஐயோ அங்க காசு எடுத்தேன் அந்த இடத்துல ஊந்துக்குது. எங்க எடுத்து எந்த இடத்துல ஊந்த கரெக்டா எனக்கு எடுத்து சொன்னாதானே நான் தேட முடியும். துவாஞ்சுதான் போச்சு விட்டு போயாமா. என்னமா தொலைஞ்சிட்டு நான் சொல்றாங்க பாரு. அம்மா தொலைஞ்சிட்டுன்னு ஒரு பவுன் செயின் நீங்க வாங்கி கொடுத்தீங்க செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அம்மா வாங்கினாங்க. இதுவே நீங்க தொலைச்சிருந்தீங்கன்னா வா என்ன ஈத்துன்னு போய் தேடு பரப்பரன்னு தேடுவீங்க. நீங்க தொலைச்சதுனால அப்படியே உட்காந்துக்கிறீங்க சொல்லிட்டா. தேடிட்டு வந்துட்டோமா. எங்க தேடிங்க கடையில இருந்து இதுக்கு கடைக்கு 10 சிம் தேடிங்களோ ஒழுங்கா தேடி இருக்க மாட்டீங்க. ஒண்ணும் தெரியாது, கண்ணும் தெரியாது, மண்ணும் தெரியாது. ஏதா தேடிட்ட பட்டு உடுப்பட்டு. ஐயோ என்ன ஒரு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பவுன் செயின் தொலைச்சு. ஒரு பவுன் செயின் அப்பா என்ன செயின் தொலைல உடு உடு. தொலைல நான் சும்மா தான் சொன்னேன். சும்மா தான் சொன்னேன். ஏந்திரு 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 ஏந்திரு. தொலைல பட்டு டபுள். நான் சும்மா தான் பிராங்க் தான் பண்ணேன். அங்க பாரு. செயின் தோரிது பாரு. தோருக்கு பாரு. இங்க பாரு. இங்க பாரு. ஐயோ செயின் தொலைல இங்க பாரு. அதே குத்து கொண்டு போச்சு. இங்க பாரு செயின். நான் பிராங்க் பண்ண கேமரா உள்ளர வச்சுக்கிறேன். இல்ல இல்ல உண்மையா தான். ஐயோ கேமரா வச்சுக்கிறேன் பாரு. எப்பா நம்புறது தாண்டி இது. எப்பா விட்டுரு. அங்க பாரு கேமரா வச்சுக்கிறேன். நம்புறது தான். ஐயோ